ஸோ எஸ்சிடிசிக்கு யாருக்கெல்லாம் வந்து கால் டிக்கெட் வந்திருக்கு, அதாவது ப்ராக்டிக்கல் அழைச்சிருக்காங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய ஃபோன் கால்ஸ் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த முதல் வீடியோ பண்ணிட்டு தான் மறு வேலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காணொலி கூட. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், வீடியோ பார்க்குறத எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், யாருக்கு கிடைச்சிருக்கோ நீங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம் எனக்கு இவ்வளோ மாதிரி கிடைச்சிருக்கான்ட்டு. யாருக்கு நீங்கள் கிடைச்சிருக்கோ கால் லீட்டர் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த மாவட்டம், ஏன்னா மற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு வரலையா வந்துக்கேன்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்தையும் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், கிடைச்சவங்க மட்டும் வந்து கமெண்ட் போட்டால் போதும், மற்ற யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அப்படின்னா தான் யார் யார் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி பார்க்க முடியும். அதனால் வந்து வந்திருக்கிறவங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்கள் ஸ்கோர் என்ன, எந்த மாவட்டம், ஸோ அது மட்டும் போடுங்க, சரிங்களா? அப்புறம் எந்த ஊருக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க, அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த நாளும் உங்கள் கம்யூனிட்டி, உங்கள் மார்க்கு, மாவட்டம், எந்த ஊருக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அட்டன் பண்ணுறதுக்கு, என்ன தேதி, ஸோ இதை மட்டும் போட்டுருங்க. மற்ற யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே டிஸ்கஷன் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வந்து வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், சரிங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1 by 1 போடலாம். இப்போ வந்து ஸோ இடஒதுக்கீடு முதல் ரிசர்வேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ எந்தெந்த கம்யூனிட்டிக்கெலாம் எவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்புக்கு வர முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 685 வேகன்சி. ஸோ கவர்மெண்ட் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குது 685. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 69% இடஒதுக்கீடு, ரிசர்வேஷனுக்கு 69%. ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். எம்பிசிக்கு வந்து இதில் 20, பிசி முஸ்லீமுக்கு 3.5, பிசிக்கு 26.5, எஸ்சிக்கு வந்து 15, எஸ்சிக்கு 3%. ஸோ மொத்தமே எஸ்சிஎஸ்டிக்கு 12% சொல்லுவாங்க. சரி, நம்ம இன்னும் ஒரு பர்சன்டேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வரும், சரிங்களா? எஸ்டிக்கு 1%, சரிங்களா? அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 பேர் வந்து எஸ்டியில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 100%, சரிங்களா? இதில் வந்து எம்பிசி, பிசி முஸ்லீம், பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரிங்களா? மொத்தம் வந்து 69%. சரி, எல்லாமே இடஒதுக்கீடு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இது வந்து 31%. இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ், சரிங்களா? கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் ஒதுக்குறது. இப்போ 685 இத்தனை பர்சன்டேஜுக்கு எவ்வளோ கம்யூனிட்டிக்கு வரும் அப்படிங்கிற பார்க்கலாம். அப்போ எஸ்டி பிரிவினருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 685 ஒரு 7 வேகன்சி இருக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேகன்சி கொடுக்கல. நான் வந்து கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இந்த இருந்தால் இப்படி எடுக்கலான்ட்டு. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முறையை பின்பற்றுவாங்க. இப்போனா ஏற்கனவே இப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, ஒரு கம்யூனிட்டியில் அதிகமாக வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டியில் கம்மியாக வேலை காலி பண்ண அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது நார்மலாக வந்து இடஒதுக்கீடு படி எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து உள்வாங்கிக்கோங்க. அப்போ 685 வேகன்சி 100%. அதில் 69% வந்து இடஒதுக்கீடு, 31% வந்து பார்த்தீங்கன்னா அது பொது பிரிவு. ஸோ இந்த பொது பிரிவில் யார் வருவா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். பொது பிரிவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு கம்யூனிட்டி, அது முன்னேறிய வகுப்பினர். ஸோ இடஒதுக்கீடே கிடையாது பார்த்தீங்களா, அவங்களும் போட்டி போடுவாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த 31%குள்ளே தான் போட்டி போட முடியும். இந்த கம்யூனிட்டிக்கு வரைய முடியாது, சரிங்களா? அப்போ அவங்களும் வருவாங்க. இந்த எம்பிசி, பிசி, முஸ்லீம், பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்கள யார் ஹை ரேங்க் இருக்காங்களோ அவங்களும் இங்கே வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை நம்ம மொத்தமாக போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 46 மார்க் ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு, 45 2 பேர் எடுத்திருக்காங்க, 44 2 பேர், 43 5 பேர் எடுத்திருக்காங்க, 42 18 பேர் எடுத்திருக்காங்க. அது இந்த மார்க்கு 41 20 பேர் எடுத்திருக்காங்க, 40 வந்து 37 பேர் எடுத்திருக்காங்க, 39 மதிப்பெண் வந்து 51 பேர் எடுத்திருக்காங்க, 38 96 பேர் எடுத்திருக்காங்க.
சரிங்களா? அப்போ வந்து ஹை மார்க் இதெல்லாம் ரொம்ப ஹை மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே கம்யூனிட்டியில் வர மாட்டாங்க, இந்த ஜென்ரல் கேட்டகரி போயிடுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க ஃபில் பண்ணுறது பொது பிரிவு தான். இப்போ பொது பிரிவுக்கு யார் இருக்காங்களோ ஹை மார்க் நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் சரி இந்த பொது பிரிவுக்குள்ளே போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அஸ்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? இப்போ ஹை மார்க் எல்லாமே இந்த ஜென்ரல் கேட்டகரியிலே அவங்க கிடைச்சிடும். அவங்க கம்யூனிட்டி கோட்டாவில் இருந்தாலுமே இந்த இந்த பொது பிரிவில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த கம்பெனியில் இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இவங்க இங்கே வந்துட்டாங்க, ஹை மார்க் எடுத்து இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த எம்பிசியில் வந்து ஒருத்தர் ஹை மார்க் எடுத்து இங்கே இருக்காரு, 46 தான் இருக்காரு அப்படின்னா எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து வேற ஆளுக்கு கிடைக்கும். அதே போல் பிசி முஸ்ல ரொம்ப ஹை மார்க் எடுத்து ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, 45 இருக்காருன்னா 3.5 வந்து இன்னொருத்தருக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த அந்த பொது பிரிவில் இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்படின்னா 38 மார்க்கில் வந்து 38 மதிப்பெண் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 227 பேர் வராங்க. சரிங்களா? 38 மதிப்பெண் எடுத்தவங்க 96, 51 இதெல்லாம் கூட்டினா 227 வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் 39 ரேங்க் வரைக்கும் எல்லாமே பொது பிரிவில் போயிடுவாங்க. ஹை மார்க் எடுத்தவங்க எல்லாமே அந்த பொது பிரிவில் போய் அவங்களுக்கு கால் லெட்டர் வந்துருக்கும். ஸோ எனக்கு சொன்னவங்க ஃபுல்லாமே 39 மேலே 38 அப்படி தான் சொன்னாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது பிரிவிலேயே அவங்களுக்கு அந்த 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 கோட்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் போயிருக்கும். அப்புறம் தான் வந்து இதை ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? எம்பிசிலனா எம்பிசியில் யார் எந்த எவ்வளோ மார்க்கு? இப்போ எம்பிசி கம்யூனிட்டி உள்ளவங்க ஹை மார்க் எவ்வளவு, அதில் முதல் 137 எடுப்பாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணது போக இப்போ எம்பிசியில் வந்து இந்த பெர்சன்டேஜ் படி அப்ராக்சிமேட்டாக 137 பேர் எடுக்கணும். அந்த வந்து இந்த 137 வந்து ஹை மார்க் யார் அவங்களுக்கு மட்டும் தான் கால் லெட்டர் போகும். அதே போல் பிசி முஸ்லீம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 படி 24 பேர் எடுக்கணும். ஆனால் நான் வந்து பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் தான் இந்த மாதிரி பார்த்தேன். அந்த 9302 பேரில் 10 பேர் தான் பாஸ் ஆகிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த பிசி முஸ்லீம் 10 பேருமே வந்து எப்படி போகலாம், இதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 24 வேகன்சி எனக்கு பார்க்குறது அந்த லிஸ்ட்டில் 24 பேர் இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கம்மியாக தான் இருந்தது, 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த 10 பேருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பிசி 26.5% 650 182 பேர் போவாங்க. அப்போ பிசி கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு 182 பேர் சரிங்களா அதிக மார்க் எடுத்தவங்க. ஸோ அவங்களுக்குலாம் கல்விட்டு பேர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் ஆரம்பிக்கிறேன். 37 மதிப்பில் 136 பேர் இருக்காங்க. 36ல் வந்து 252 பேர் இருக்காங்க. 35 மதிப்பில் 317 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னாலே நம்ம 685 ஏக்கர் இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 34 மதிப்பெண் எடுத்தவங்க, 33 மதிப்பெண் எடுத்தவங்க, 32, 31. ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் கம்மியாக மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவங்க கம்யூனிட்டியில் அதிக மார்க் எடுத்திருக்காங்க நிறைய பேர் அப்படின்னா இந்த ரேஞ்சிலே நின்றும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக எம்பிசியில் வந்து எனக்கு 35 மார்க் வந்திருக்கு அப்படின்னாப்புல. சரிங்களா? அப்போனா அவங்க கம்யூனிட்டியில் மார்க் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஃபில் பண்ண போக எம்பிசி போட்டாங்க அப்படின்னா அவருக்கு போகும். இல்லாட்டி பிசி முஸ்லீம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டால் தான் தெரியும். சரிங்களா? யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. நான் வந்து அந்த 3032 பிடிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அனலைஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 34க்கு 627 பேர் இருக்காங்க. 34 மார்க்லேயே இந்த ஒரு மதிப்பெண்ணில் எத்தனை பேர் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப சொன்னேன், ரிட்டர்ன் மார்க்கு கூறி அதிகமாக பண்ணுங்க, படிங்க நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதிப்பெண்ணோட வேல்யூ இந்த ஒரு மதிப்பிலே இங்கே வந்து 252 பேர், இங்கே 317. அப்போ வந்து ஒரு மதிப்பில் எத்தனை பேர் இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ வந்து மதிப்பெண் வந்து எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். சரிங்களா? சரி, அது ஓகே. அது இப்போ வந்து எப்போ தான் புதுசாக எழுதுறீங்க. அப்போ அடுத்த டிஎன்எஸ்சிசி கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக போடுவாங்க. அதுக்கு இப்போ வந்து கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? மார்க் கம்மியாக எடுத்தவங்க இது ஒரு படிப்பினை தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். ஸோ அதாவது காசுலாம் விளையாடல, நேர்மையாக தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யாரையும் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா படிங்க, ரிட்டர்ன் மார்க் முக்கியம். ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து 1:4 1:3 அப்படின்னு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 685 பேர் வேணும்னா 685 பேர் கூப்பிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 685 பேர் கூப்பிட்டா தான் இண்டிவிஜுவலாக கால் லெட்டர் அனுப்ப முடியும். இப்போ 685 பேரில் யாராவது சர்டிஃபிகேட் சரியில்லை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இஷ்யூ இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதே கம்யூனிட்டி உள்ள இன்னொருத்தவங்களுக்கு கூப்பிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34
35 அதுக்குள்ள தான் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்கள் கம்யூனிட்டியில் யாராவது கம்மியான மார்க் இருந்தால் தான் அவங்களுக்கு தான் கிடைக்கிறது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிட்டன் மதிப்பெண் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1:1 685 பேர் தேவைன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கால் லெட்டர் அனுப்பின மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாரும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் வந்தவங்க மட்டுமே கமெண்ட் பண்ணி உங்கள் ஸ்கோர் என்னன்னு பாருங்கள். மற்றவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 26% 180 பேர் உள்ளே போவாங்க. எஸ்சியில் வந்து 15% 103 பேர் போவாங்க. எஸ்சிஏல 21 பேர் போவாங்க. எஸ்டியில் வந்து ஒரு 7 பேர் போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அவங்க நார்மல் வந்து ரிசர்வேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டான வேகன்சி இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எஸ்சிடிசிலேயே. அதில் பிசியில் வந்து கூட இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபில்டர் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கல. நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, என்பிசிக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. அப்போ வந்து நம்ம 685 வேகன்சி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, யாருக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. சரிங்களா? இந்த இது நம்ம வந்து நார்மலாக எடுத்தாங்கன்னா இப்படி இந்த ரேஷியோ அடிப்படை தான் எடுக்கணும், இந்த பெர்சன்டேஜ் அடிப்படை தான் எடுக்கணும். சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியும் கொடுப்பாங்க. இதுலேயே கொஞ்சம் உள்ஒதுக்கீடாக வந்து தமிழ் வழியில் படித்தவர்கள், முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் புரிந்தோர், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து பிசிக்கலி சேலஞ்சடு அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பிசிக்கலி சேலஞ்சில் வரமாட்டாங்க ஏன்னா டிரைவர் கண்டினால. ஸோ மற்ற பிரிவினர் இருக்காங்கல்ல, ப்ரீஆர்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் இடஒதுக்கீடு அது இந்த இதுக்குள்ளேயே கொஞ்சம் உள்ஒதுக்கீடாக போகும். இதுதான் காமனு. இதில் கொஞ்சம் உள்ஒதுக்கீடாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். யாருக்கு கிடச்சிருக்கு அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் சரி இந்த கம்யூனிட்டிக்கு உள்ளவங்களாம் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சில இருந்துருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வாட்ஸ்அப் குரூப் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ் பண்ணவங்க மட்டும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பு பாஸ் பண்ணவங்க மட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பொது வில்லைன்னா என்ன, பேஜ்னா என்ன, ஃபஸ்ட் எய்ட் எடுத்தீங்கன்னா என்ன, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் பாஸ் பண்ணவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் படிப்பேன் இல்லாமல் இப்போ இருந்தே டெய்லி ஒரு 1/2 மணி நேரமும் 1/4 மணி நேரமும் உட்காந்து படிச்சுட்டே வாங்க. நேர்மையாக தான் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஹை மார்க்கு தான் உள்ளே போயிருக்காங்கன்னா அப்போ நேர்மையாக தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் வேறு எந்த காசு இல்லாமல் உள்ளே தான் போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து ஸோ அடுத்து ரெக்ரூட்மெண்ட் தயாராக இப்போ இருந்தே தயாராகிறது நல்லது. ஸோ தொடர்ந்து இணைந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.